வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும், என் கதைகளுக்கு அதிக ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதை ஒரு வகை கற்பனை ஓட்டமென்றாலும் ஏதோ ஒன்றை விளக்குவதற்காகவே. வாருங்கள், இன்றைய சிந்தனை கதையாம் சொல்லின் வலிமை அறிவோம். அறியலாமா? கதைக்குள் செல்வோம். அதிகாலை வேளை. கதிரவன் தன் பொறுப்பினை உணர்ந்தவனாய் தன் கடமையை நாளும் தவறாது தன் கிரணங்களை புவிக்குச் செலுத்திட ஆயுத்தப்பட்டான். ஆனால் உசிலம்பட்டியில் வாழும் சூரியனின் நாமம் கொண்ட பாஸ்கரனோ தன் படுக்கையை விட்டு எழாமல் செயலற்று கிடந்தான். நாளும் சூரிய ஒளி அவன் மேனியில் சுளீர் என்று ஒருவாறு மிகுதியாய் மிதமாய் பட்டவுடனேயே உணர்ந்து விழிப்பும் கொள்வான். தன் உடல் அளவில் அசைந்தும் நெளிந்தும் கொடுத்திடுவான். அவனுக்குள்ளோ மற்றவர்கள் போல் அல்லாது ஏன் பொழுது விடிந்தது என்ற கேள்விக்குறியுடனேயே எழுவான். அந்த அளவிற்கு பாஸ்கரன் யாவர் பார்வைக்கும் ஒரு கேள்விக்குரிய நாயகனாகவே திகழ்ந்து வந்தான். பாஸ்கரன் ஒரு கேள்விக்குறி நாயகனே. ஏன் இந்த உலகப் படைப்பு? பிறப்பதும் இறப்பதும் என்ற நிலைப்பாடுகள் எதற்கு? வாழ்ந்திடும் போக்கில் ஒருவருக்கு ஏற்றம் பிறிதொருவருக்கு இரக்கம் என்ற சூழல் ஏன்? மகான்கள், ரிஷிகள், ஒதுக்கப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள் மற்றும் அதை இதை பார்த்தால் காரியம் உடன்பலிக்காது என்பதெல்லாம் எப்படி? மந்திரம், தந்திரம், யந்திரம், சூன்யம் எல்லாம் எவ்வாறு உருவாகின? பலிக்காது என்ற வார்த்தைகள் எல்லாம் எவ்வாறு சாத்தியப்படுகின்றன? ஏழை பழைக்காரன் அமைப்புகள் பிறப்பு தொட்டே எவ்வாறு அமைந்தன? பலருக்கு சொந்தம், சிலருக்கு எதுவும் சொந்தமில்லை என்பது ஏன்? எதற்கு? கெட்டவன் ஆனந்தமாய் வாழ்வதும் நல்லவன் மீண்டும் மீண்டும் சோதனை அதிகரித்து வருவதும் எவ்வாறு ஏன் நிகழ்கின்றது? விசித்திர இத்தகைய விளையாட்டுகள் மானுடரிடத்தில் தேவையா? ஆண்டவன் படைப்பே எதற்கு? அவர்களுக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு அழிவே இல்லாத உயர்ந்த இடங்கள்? புவியில் உயிர்களை ஆடவிட்டுவிட்டு வேடிக்கை பார்ப்பது என்பது எதற்காக? அப்படி என்ன உயிர்களை பந்தாடுவது போல் செய்கின்ற நிலைப்பாடுகள்? இன்ப துன்பங்களை அனுபவிக்கச் செய்வது எல்லாம் படைத்தவனுக்கு மட்டும் என்ன விளையாட்டாம்? ஒருவேளை இயற்கைதான் சக்தி வாய்ந்ததோ? ஆண்டவன் கடவுள் என்பதெல்லாம் உண்மையா பொய்யா? இப்படியெல்லாம் சிந்திக்கின்ற நிலை மனிதனுக்கு மட்டும் ஏன்? எதற்கு என்றபடி தன்னையும் தனக்குத்தானே கேட்டுக்கொள்வதுடன் மற்றவர்களையும் திகைக்க வைப்பான், சிந்திக்க வைப்பான் இந்த பாஸ்கரன். வாழ்ந்தே ஆக வேண்டும், விதிகளுக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும் என்பவர்களுக்கு பாஸ்கரனின் சிந்தனைகள் எல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற நிலையில் நமக்கே மூளை உருகி மூக்கால் வந்துவிடுமோ என்ற எண்ணங்களே எழும். பாஸ்கரனுக்கு என்று இருந்த தாய் தந்தையர் உறவும் அவர்கள் வழியான சொத்துக்களும் எவையும் தற்போது இல்லாமல் போயிற்று. 10-16 வயது இருக்கும்போதே தாயும் அடுத்து தந்தையும் இறந்துவிட்டனர். இவன் ஒரு தனி மரக்கன்றாய் ஆன நிலையிலேயே உண்மை. இதனால் ஆதரவற்ற இவனுக்கு எதன் மீதும் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாதே போயிற்று. உயிரையும் அதற்கு உடலையும் பெற்ற நான் வசதி வாய்ப்பு மட்டும் இல்லாது போனேனே. மற்றவர் போல் பேரானந்தம் எனக்கு இல்லையே. நான் ஏன் பிறந்திருக்க வேண்டும்? ஆதரவற்ற நிலையில் வாழ வேண்டியது எதற்காக? ஏய்த்து பிழைக்க நேரிடும் கலியுகப் போக்கும் ஒரு வாழ்க்கையா? வாழ வேண்டும் என்பதற்காகவே பணம் சம்பாதிக்கும் வித்தைகளை மட்டும் எப்படியும் மேற்கொள்வதும் ஒரு வாழ்க்கையா? சொல் பலிதம், சோசியம், மந்திரம், யந்திரம் எல்லாம் ஒரு வகை தந்திரங்களே என்றும் பிறந்து வாழ்ந்தால் தேவர்கள் என்று சொல்கின்றார்களே, அவர்களைப் போல சொர்க்க நிலையில் வாழ வேண்டாமா? சொர்க்கம் மட்டும் கொண்ட தேவர்களுக்கோ நரகம் என்பது துளியும் இல்லையோ? நல்லவற்றை உணர்த்தவே ஆண்டவன் மனித உருவில் அவதாரம் செய்வர் என்பது உண்மையா? அப்படியென்றால் இவ்வாறு தவித்து கொண்டு சிந்திக்கின்ற நிலை ஏற்பட்ட இம்மானுட உருவமான நான் எந்த வகை அவதாரம்? ஆண்டவன் பொழுதுபோக்கிட இப்படிப்பட்ட சொர்க்க நரக விளையாட்டுகளை ஏற்படுத்துவது தேவைதானா? மானுடன் மட்டும்
நல்லது கெட்டதை பெரும்பாலும் அனுபவிக்க வேண்டும் என்ற விதிக்கோட்பாடு எதற்காக மானுடர்களை படைக்காமல் வேதனை கொள்ள செய்திடாமல் இருந்திருக்கக்கூடாதா? இறை கணங்கள் பொழுதுபோக்கிட புவியுக நன்மை தீமை செயற்பாடுகளை ஏற்படுத்துவதால் நியாயமா? பாவ புண்ணியங்களை மானுடன் உணர்வதால் மானுடர்களின் தாய் தந்தையரை முதலில் உருவாக்கி கொடுத்தது போல் மீண்டும் அவர்களுக்கு அவர்களை அப்படியே கொடுப்பானா இந்த இறைவன்? உடலும் உயிரும் அழியாத நிலையில் அழிவோ உருவமோ விருப்போ வெறுப்போ இல்லாத நிலையை தேவகணங்கள் மட்டும் எடுத்து அனுபவிப்பது எத்தகைய தர்மமாகும்? மானுடன் மட்டும் உணர வேண்டும், அழ வேண்டும், வேதனையில் சஞ்சலப்பட வேண்டும் என்ற நிலையில்லா வாழ்க்கை தேவையில்லையே என்றும் தான் புலம்புவது தன்னைப் போல் புலம்புபவர்களுக்கு மட்டுமே புரியும். பசி உள்ளவனுக்குத்தானே பசியின் அருமை புரியும். உறக்கம் பசி அறியாதவர்களுக்கு அத்தகைய வாழ்க்கை இல்லையே. ஏழையின் சூழல் என் போன்ற ஏழைக்கும் தெரியாமலா போகும்? என் சிந்தனையில் சரியாகவே இருக்குமென்று சிந்தித்தவன் இறுதியாய் ஏன் வாழ வேண்டுமென்று நினைத்தவன் நம் எண்ணங்களை மற்றவர்களுக்கும் புரிய வைப்பதற்காகவே தானும் வாழ்ந்து தேவர் மானுடர் வலிமை நிலைகளை மேலும் பயிற்சி மற்றும் கள ஆய்வின் வழியாக சிந்திக்க நாளும் முற்பட்டவன் இறந்துவிட துணியாமல் வளர்நிலையில் தானும் ஒரு வேலை தேடி பொருளீட்டி தன் பசியை மரத்து அடியில் அமர்ந்தே போக்கிக் கொண்டான். தன் வாழ்வில் சில வீடுகளில் கொடூர மனப்பான்மை உடைய சில பெண்டிரும் ஆடவரும் மற்றவர்களை மனதால் வறுத்தெடுத்து சாபமிட்டு சவிப்பதையும் கண்டான். காணொளி வானொலி காட்சிகளில் வருவோர் பாத்திரங்களும் காழ்ப்பு உணர்ச்சியின் காரணமாக உதிர்த்திடும். நீங்க நாசமாகத்தான் போவீங்க, புகையா போயிடுவீங்க, என் வயிறு எரிஞ்சு சாபம் விடுறேன், நல்லாவா இருக்கவே மாட்டீங்க, வாழவே மாட்டீங்க என்ற வார்த்தைகளின் போக்கினை எண்ணியும் நாளும் இவனும் நகைத்து கொள்வான். இவர்கள் சபிக்கும்படியெல்லாம் ஆகிவிடப் போகின்றதா என்ன? எல்லாம் கோப வெளிப்பாடு. நல்லோர் என்று காட்சியளிக்கின்ற சிலர் ஆசீர்வதிப்பதையும் பாத்திரங்கள் வழியே கண்டான். அப்போது அத்தகைய புனித சிலர்கள் தன்னிடம் ஆசி வாங்க வருவோரை சேமமாய் இருக்கணும், 16 பெறணும், வளமுடன் வாழ வேண்டும், விரைவில் நிவர்த்தியாகும், குணமாகும் என்றெல்லாம் கூறுவதையும் நோக்கியவன் பாத்திரங்களின் இருவேறுபட்ட வார்த்தைகளையும் எண்ணி எண்ணி என்னே ஒரு கெட்டதும் நன்மையுமான பேச்சுக்கள் மனிதர்களிடத்தில் இவை யாவும் பலிக்குமா? கோப பாசத்தின் போக்குகள் நிலைகளா என்றும் சிந்திக்க நாளான். நன்மை செய்பவனையும் குறை சொல்கின்றார்களே, சபிக்கின்றார்களே, தீமையில் ஈடுபடுவோனையும் நேரடியாக சிலர் வாழ்த்துகின்றார்களே, நியாயம் கிடையாதா? எப்படியும் வாழ வேண்டும், பிழைக்க வேண்டும் என்பதற்காக ஏன் இந்த வார்த்தை விளையாட்டுக்கள்? சாபம் நிச்சயம் பலித்திடும் என்பவரின் ஆணவப்போக்கு எதற்கு? அப்படி என்ன ஒரு கர்வம்? மனிதனிடம் ஏன் இந்த முரண்பாட்டு செயல்பாடுகள் என்றெல்லாம் ஓயாமல் சிந்தித்தவன் எதன் மீதும் ஒரு பற்றுதலில்லாத நிலையாகிட மருத்துவர், ஞானியர், மகான்கள் யாவரையும் வெறுக்கவும் தலைப்பட்டதோடு படைப்பு கடவுள் என்பதையும் வெறுக்கலாயினான். எல்லாம் வாழ்வின் பிரம்மைகளே என்றும் கருதினான். எந்த ஒரு சுய தேவைகளுக்கும் நாம் மட்டுமே தனித்து நின்று போராடி பெற வேண்டும் என்பதை மட்டும் நன்கு உணர்ந்திருந்தான். மற்றவரால் முடியாத ஒன்றை தன்னால் முடியும் என்ற கடவுள் நம்பிக்கையில் செயல்படுவோரையும் எண்ணி அவர்களையும் மதிக்க தவறிவிட்டான். முடிவில் படைப்பு விளையாட்டே தவறு என்பது அவனது அசைக்க முடியாத எண்ணங்களாகவும் ஆயின. ஓர் முறை மருத்துவர்களால் கைவிடப்பெற்ற ஒரு நோயாளியை தியானத்தில் பக்குவப்பட்ட ஒரு மகானிடம் சிலர் அழைத்து வந்து, ஐயா மகானே, வணங்குகின்றோம். இவன் இந்த குழந்தை எங்கள் குலத்திற்கு இருக்கின்ற ஒரே வாரிசு என்று கூறிக்கொள்வதை இவன் நேரில் கண்டான். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள் அந்த பக்குவப்பட்ட ஞானியிடம், இவர்கள் இன்னும் சில நாட்களில், உங்கள் பையன் இன்னும் சில நாட்களில் இறந்து போவான் என்று அறிவியல் முறைப்படி பரிசோதித்தவர்கள், டாக்டர்கள் போன்றவர்கள் எங்களிடம் கூறியதுடன் இனி ஒன்றும் செய்வதற்கு இல்லை என்று கைவிரித்து விட்டார்கள் மகானே. தற்போது இறுதியாக தங்களை பற்றி கேள்விப்பட்டு, ஆம், எங்கள் இடத்திற்கு தாங்கள் விஜயம் செய்துள்ளதை அறிந்து தங்களை தரிசித்து குழந்தை நலம் பெற தாங்கள் புனித ஆசி வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் என்றனர். இவற்றையெல்லாம் உற்று கவனித்து கொண்டிருந்த வாழ்வில் நம்பிக்கையில்லா அந்த பாஸ்கரனும் அறிவுகட்ட ஆட்களை பரிசோதித்தவர்களே, டாக்டர்களே கைவிட்ட நிலையில் இந்த மகான் என்கின்ற மானுடனிடம் வந்து
இவனும் மானுடன்தானே, இவனிடம் வந்து சரணடைந்து நிற்கின்றார்களே அறியாத அப்பாவிகள் என்று கோபப்பட்டு கொண்டான் தனக்குத்தானே. அப்போது அந்த மகான் தனது காலடியில் வைக்கப்பெற்ற அந்த குழந்தையை பரிவோடு தனது கைகளால் எடுத்து அணைத்து அதன் வடிவை உற்று நோக்கி புன்னகித்தபடியே, கவலைப்படாதீர்கள் பெற்றோர்களே, நீங்கள் கொண்ட நம்பிக்கை என்னிடத்தில் கொண்டு வந்து நல்ல கர்மா சேர்த்து வழிகாட்டி உள்ளது. நம்பினார் என்றும் கெடுவதில்லை. மேலோன் அருளாலும் தாய் தந்தையரின் தர்ம சிந்தனையாலும் இந்த குழந்தை விரைவில் பூர்ண குணமாகிவிடுவான் என்று ஆசீர்வதித்து பெற்றோர்களிடம் அந்த குழந்தையை ஒப்படைத்து, நீங்கள் யாவரும் கவலை நீக்கி உங்கள் இல்லத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள், நல்லதே நடக்கும் என்ற அரிய இனிய வார்த்தைகளை உபதேசித்து வாழ்க வளமுடன் என்று மனதுள் எண்ணி வழி அனுப்பி வைத்தார் தெய்வாம்சம் பொருந்திய அந்த மகான். அப்போது அருகில் நின்ற பாஸ்கரனோ நடப்பதை நடந்து கொண்டிருப்பதை எண்ணி வெகுண்டு, ஐயா மகானே, சற்று நில்லுங்கள். அவர்கள் மன அமைதிக்காக எதையாவது மனதில் பட்டதை நீங்கள் சொல்லி அனுப்பாதீர்கள். நீங்கள் நல்லதே நடக்குமென்றால் நடந்துவிடுமா? நீங்கள் என்ன அந்த படைப்பு கடவுளா அல்லது அழிக்கும் கடவுளா? விஞ்ஞான பரிசோதனையின்படி மருத்துவர்களே கைவிரித்துவிட்ட இந்த நிலையில் நீங்கள் இவ்வாறு கூறுவது உங்களுக்கு அறிவு கெட்டத்தனமாக தெரியவில்லையா என்று மகானை சீண்டிவிட்டான். பாஸ்கரனின் வெப்ப வார்த்தைகளை சற்றும் எதிர்பார்க்காத மகான் அவனது பேச்சுக்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் காதுகளில் வாங்கி கொள்ளாதவர் போல் அமைதியின் சொரூபமாய் நின்றவரை மீண்டும் மீண்டும் பாஸ்கரன் விடாத கொடூர வார்த்தைகளும் கொண்டு தாக்கினான், கொடூர பார்வைகளும் கொண்டு நோக்கினான். மற்றவர்கள் மத்தியில் தன்னை தாக்கியதால் நிதானித்த மகான் நம்பி வந்தவர்களை பார்த்து, அவன் கிடக்கின்றான் முட்டாப்பயன், அவன் ஒரு ஞானசூன்யம், அறிவிலி, இவன் கூறியதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்பிக்கையுடன் நான் சொல்லியபடி நீங்கள் இந்த குழந்தையை வீட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள் என்ற வார்த்தைகளை மட்டும் மகான் தனது வாயால் சொல்லியதும் உடன் மிகுந்த கோபம் கொண்ட பாஸ்கரன் உஷ்ணமாகி இரத்த நாளங்கள் புடைத்திட மகானை கூட்டத்தாரிடையே தானும் திரும்பி மீண்டும் அவமானப்படுத்திட வேண்டுமென்று தயாரானவனை அவனது உட்குறிப்பு வெளிச்செயற்பாடுகள் தோற்றம் கண்டு அவனது அருகில் சென்ற மகான், பார்த்தாயா பாஸ்கரா, நான் உன்னை சில வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியதும் உன் நிலையே அந்த வார்த்தைகளால் எவ்வளவு கொடூரமாய் மாறிவிட்டது பார்த்தாயா? நன்கு யோசித்தாயா? யோசித்துப்பார். நம் கொடூர வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலிமை உண்டு என்பதை நீயே என்னை அடிக்க வந்த உன் செயலால் நன்கு அறிய வைத்து விட்டாய். நீயும் உணர்ந்து விட்டாய். நான் கூறிய அந்த வார்த்தைகளும் குழந்தைக்கு மட்டும் ஏன் அப்படியே பலிக்காமல் போகும்? கெட்ட வார்த்தைகள் உனக்கு பலித்து என் மீது சூடியிரும்போது நல்ல வார்த்தைகளுக்கு மட்டும் அந்த பலிதம் உண்டு அல்லவா? அதனால்தான் எங்களைப் போன்ற நல்லோர்கள் ஆசிகளை நல்லோர் என்றும் நாடுகிறார்கள். இப்பொழுது உனக்கே புரிந்திருக்கும் வார்த்தைகளுக்கு உள்ள மகிமை என்றதும் உண்மையை உணர்ந்து கொண்ட பாஸ்கரன், அன்று முதல் நல்லோர் சொல்லிக்கே எத்தகைய வலிமை என்றால் மேலோனான படைப்பிற்கும் எண்ணத்திற்கும் சொல்லிக்கும் செயலுக்கும் ஏதோ ஒரு காரணகாரியம் உண்டு என்பதை நம்பி அன்று முதல் நம்பிக்கையோடு யாவரையும் வெறுக்காமல் வாழ கற்றுக்கொண்டான். அதோடு மட்டுமல்லாமல் தமது கைகால்களே ஐம்புலன்களே இறைவன் நமக்கு கொடுத்த மாபெரும் மூலதனம் என்று நம்பி மிகவும் தன் ஆறறிவால் யாவர் மனமும் ஆறும்படி அந்த ஆறுமுகனை வேண்டி தன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தான். மனதளவில் திருந்தியவன் புனிதமானவர்கள் சொல்லிடும் வார்த்தைகளின் வலிமையினையும் புரிந்து கொண்டான். நல்லதை நினைத்தால் நல்லதை பேச முடியும், நல்லதை பேசினால் நல்லதே நடக்கும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உலகில் வேறு எதையும் விட வலிமை உண்டு என்பதை அறிவோம். எனவே ஒருவரின் தகுதி அவன் பயன்படுத்தும் வார்த்தைகளில் காணப்படும் என்பதையும் உணர்வோம். நல்லதை சிந்திப்போம், நலமுடன் வாழ. முயற்சியை சிந்திப்போம், வெற்றியுடன் வாழ. மனதால் சிந்திப்போம், மகிழ்வாய் வாழ. வாழ்க வளமுடன்.